கல்வி பொதுத்தராதர சாதாரண தர கத்தோலிக்க திருமறை பாடத்துக்கான நிகழ்நிலை கற்றல். இன்றைய நாளில் நாங்கள் கற்கப் போகின்ற விடயம், ஏற்கனவே முன்னறிவித்தலின்படி கத்தோலிக்க திருமறையில் 5 தேர்ச்சிகள் உண்டு. அதில் திருவிவிலியம், விசுவாசம், இறை கட்டளைகள், அருளடையாளங்கள் மற்றும் சப வாழ்வு என்ற 5 தேர்ச்சிகள். அதில் திருவிவிலியத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த திருவிவிலியத்தில் இருக்கக்கூடிய விடயங்களில் முக்கியமாக தொடக்க நூலில் உலகத்தினதும் மனிதனதும் ஆரம்பம் பற்றியும், அந்த உலக படைப்பினுடைய ஆரம்ப கர்த்தா ஆண்டவரே என்றும், இறைவனே என்றும், ஆண்டவரே இந்த உலகத்தின் படைப்பாளி என்பதையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் உலகத்தினதும் மனிதனினதும் ஆரம்பம், அதாவது உலக படைப்பு அனைத்துமே இறைவனால் உருவாக்கப்பட்டதாகவே இறைவன் தான் இந்த உலகத்தினுடைய படைப்பாளியாக காணப்படுகிறார் என்பதை நாங்கள் காண்கின்றோம். 2வது நூலாகிய விடுதலை பயணத்தில் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்திய அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்த பொழுது அவர்களை அந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு அவர்களை வாக்களித்த நாட்டுக்கு இறைவன் மோசே மூலமாக வழிநடத்தி சென்றமையும், அந்த அனுபவம், அந்த விடுதலை பயண அனுபவம் தான் ஐநூல் உருவாவதற்கு காரணமாக இருந்த அனுபவமாகவும் காணப்படுகிறது என்பதை விடுதலை பயண நூலில் காணலாம். அதே போல லேவியராகமத்தில் 3வது ஐநூலின் 3வது நூலாகிய லேவியராகமத்தில் இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வழிபாட்டின் போது பின்பற்ற வேண்டிய ஒழுக்க முறைகள் பற்றி கூறப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் 4வது நூலாகிய எண்ணிக்கை நூலில் இஸ்ராயலரினுடைய பாலைவன பயணத்தின் போது மோசையால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பை பற்றி கூறப்படுகிறது. இந்த பாலைவன பயணம் கடினமான ஒரு பயணமாக காணப்படுகிறது. ஆயினும் இறை அனுபவம் நிறைந்த பயணமாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். 5வது நூலாகிய இணைச்சட்டம் இங்கு மோசேயால் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இறுதி அறிவுரைகளின் தொகுப்பாக காணப்படுகிறது. கடவுளில் நம்பிக்கை கொண்டு அவரது வார்த்தைகளின்படி வாழுகின்ற பொழுது அங்கு ஆசீரும் இறையருளும் நிரம்ப கிடைக்கின்றது. இறைவனுடைய கட்டளையை மீறுகின்ற பொழுது அவர்களுக்கு துன்ப துயரங்கள் ஏற்படுகிறது என்பதை இந்த இணைச்சட்ட நூலில் காணப்படுகிறது. ஆக மோசேயினால் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த இறுதி அறிவுரையின் தொகுப்பாக இந்த இணைச்சட்ட நூல் காணப்படுகிறது. இந்த திருவிவிலியத்தின் முதல் 5 நூல்கள், ஐநூல்கள் அல்லது பஞ்சாகமம், தோரா, திருச்சட்ட நூல் அல்லது நீதி சட்டம், மோசேயின் சட்டம் என்று நாங்கள் முதல் 5 நூலையும் பார்க்கலாம். இவை தோற்றம் இந்த 5 நூல்களும் தோற்றம் பெற்றவை இஸ்ராயல் மக்களுடைய பாரம்பரியமாக கொண்டிருந்த இறை நம்பிக்கை அனுபவங்களின் அடிப்படையில் இந்த நூல்கள் தோற்றம் பெற்றது என்பதை காண்கின்றோம். அதே போல் இந்த 5 நூல்களும் 4 பாரம்பரியங்களில் தோற்றம் பெற்றிருக்கின்றது. அவையாவன யாவே, எலோஹிம், இணைச்சட்டம், குரு பாரம்பரியங்களின் பங்களிப்பு இங்கு மிகவாக இருக்கிறதை திருவிவிலிய வல்லுநர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஆகவே இந்த முதல் 5 நூல்களும் ஐநூல்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நூல்கள் 4 பாரம்பரியங்களின் அடிப்படையில் உருவாக பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம்.